வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போலீஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆனது நமக்கு வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்காக விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் ஷார்டன் அதுக்காண்டி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது நமக்கு வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ரிப்போர்ட்டர் போஸ்ட்டுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுவும் நமக்கு 54 போஸ்டிங்கோட இந்த வேக்கன்சி நமக்கு விட்டுருக்காங்க. அதுவும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த 54 வேக்கன்சி. இந்த 54 வேக்கன்சிலையுமே நமக்கு ஃபுல் பண்ணுறது 40 வேக்கன்சி மட்டும்தான் நம்மளுக்கு ஃபுல் பண்ணுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு அநேக பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் யாருமே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதில் மோஸ்ட்லி நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கான ஜாப் கண்டிப்பான முறையில் கிடச்சிரும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 15/3/2024 நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15/4/2024 நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற டேட் முடியுது. இதை நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் இந்த ஜாபுக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆஃப்லைனில் எப்படி நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம போடுவோம். இப்போ நம்ம ஜாப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்காண்டி ஒரு அலாட் மெசேஜ் தான் நம்ம இந்த இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இதிலே உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதாவது eservice.tnpolice.government.in அப்படிங்கிற வெப்சைட் தான் நமக்கு இது அஃபிஷியல் வெப்சைட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் +2 முடிச்சிருந்தாலே போதுமானது தான். நீங்கள் இந்த ஜாபுக்கு +2 முடிச்சிருந்தாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் ஷார்ட்டனில் ஹையர் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ஷார்ட்டனில் நீங்கள் ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் டைப்பிங்கில் நீங்கள் ஹையர் முடிச்சிருக்கணும். அதாவது சீனியர் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டுலேயுமே நீங்கள் சீனியர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் ஷார்ட்டனுக்காண்டி தான் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இந்த 2 டீட்டெயில்ஸுமே நமக்கு கேட்குறாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, SC STக்கு 18லேருந்து 37 இயர்ஸும், OBC MBC DCக்கு 18லேருந்து 34 வயசு வரைக்கும், அதர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 18லேருந்து 32 வயசுக்குள்ளேயும் நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கான சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 36,200 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்டிங் சேலரியே 36,200. நீங்கள் வெளியே வரும்போது எவ்வளோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1,14,800 ப்ளஸ் அலௌன்ஸ்மெண்ட்டோட தான் நீங்கள் வெளியேறுவீங்க. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த எக்ஸாமுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் அந்த ஷார்ட்டனை செக் பண்ணுறதுக்காண்டி இன்டர்வியூ வச்சு நம்மளை செக் பண்ணுவாங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் மாடலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இந்த எக்ஸாமை பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கான விளக்கம் நாங்கள் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.